இதை மட்டும் சாப்பிடாதீங்க buddies. ஆமா buddies, இது மட்டும் சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி நம்ம வந்து ஸ்பாட் தான் புளியாந்தோப்புல இருக்குல்ல ஷார் மிரார் பிரியாணி கடை. சென்னையில பெஸ்ட் பிரியாணினா இதுதான் சொல்லுவேன். உங்க ஏரியால இது மாதிரி ஏதாவது பெஸ்ட் பிரியாணி இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் அப்படியே லஞ்சுக்கு 110 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு இங்க பிரியாணி லைனுக்கு வந்து நின்றுட்டேன். செம்ம கூட்டம் buddies. A few moments later. டேய் வேமா ரெடி பண்ண பசிக்குதுடா. Much later. अरे पैसा ले रहे हो ना और थोड़ा मसाला देना. அப்படி சொல்லி ஒரு வழியாக பிரியாணி வாங்கிட்டோம் buddies. அப்படியே ஆனியன் எடுத்துக்கிட்டோம். இந்த செல்ஃப் சர்வீஸ் தான், இது 24 hours கடை. ஸோ அப்படியே போய் டேபிளில் இதை வச்சுட்டு பிரியாணியை ஒரு க்ளோஸ்அப்பில் பார்த்துனோடனே அது டெம்ப்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும்னு பாருங்கள். அந்த பீஸு, பிரியாணி, அப்புறம் ஆனியன், இது மூணுமே ஒன்றா வச்சு ஒரு பைட் எடுத்து பாருங்கள். அண்ணனுடைய பிரியாணிக்கு ஏனா கடிமை. உங்க ஏரியால இதே மாதிரி பெஸ்ட் ஸ்பாட் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது அங்கேயே ஒரு பைட் வைக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான ஃபுட் வீடியோக்கு படி ஒரு பைட் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே buddies, அடுத்த பைட்ல பார்க்கலாம். வட்டா மாமி.